ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறேன் பாருங்கள். முதல்ல ஸ்லீவ் கட்டிங் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு கோடு போடுங்க ஸ்லீவ் கட்டிங்க்கு. அதில் வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு 1 இன்ச்சு ஹெம்மிங் பண்ணேன். ஸ்லீவோட உயரம் வந்து 6 இன்ச்சு. 1/4 இன்ச்சு தையலுக்கு 6.25 போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கோடு போட்டுக்கோங்க. ப்ளவுஸையும் வச்சு பார்த்துக்கோங்க. கை சுற்றோடு வளர்ந்துக்கோங்க. இல்லை ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஆம்பல் நிறைய அது ஒரு குறிச்சிக்கோங்க. வளைவு வளைச்சிக்கோங்க. கை ரவுண்டு வந்து உள் வளைவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 4.25 இருக்கணும். இருக்குது, சரியாக இருக்குது. ஒரு கோடு போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கோங்க. நம்ம ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். அங்கங்கே நாச்சு போட்டுக்கோங்க. ½ இன்ச்சு உள் வளைச்சி வெட்டிக்கோங்க. பீஸுக்கு முன்கை தைக்கும்போது இந்த முன்கை பீஸ் தெரியணுங்காக ½ இன்ச்சு வெட்டிக்கோங்க. அதில் ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. ஸ்லீவ் கட்டிங் வந்து முடிச்சாச்சு. வந்து பேக் பாட்டம் ஃப்ரண்ட் பாட்டம் விட்டணும். பேக் பாட்டில் மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. இந்த 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. எல்லாம் நாச்சு போட்டுக்கோங்க. பின் உயரம் வந்து 12.25, 1/2 இன்ச்சு கூட்டி 12.25 வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக. பின்களுக்கு வந்து 7.5 இன்ச்சு, அதையும் குறிச்சிக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணுதேன்னு பாருங்கள். உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்க. அரை இன்ச்சு தையலுக்கு குறிச்சிக்கோங்க. ஒரு கோடு போட்டுக்கோங்க. கழுத்து அகலம் வந்து 2.25, ஷோல்டர் 2.25, கூட 1/2 இன்ச்சு 2.25 வச்சுக்கோங்க. ஆம்போல் 4 இன்ச்சு. முன்கழுத்து வந்து 6 இன்ச்சு. இந்த பக்கம் 2.25 குறிச்சிக்கோங்க. எல்லாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதில் 2.25 கழுத்தகலாம், ஷோல்டர் 2.25 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்து அதுக்கு சரியாக போட்டு கொடுங்க. மலையை வளைச்சிக்கோங்க. முன்கழுத்து சரியாக வரைஞ்சிக்கோமான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வளைச்சி கொடுக்குங்க. மார்பு சுற்றளவு 9.5 அதை குறிச்சிக்கோங்க. பக்கம் 3 இருக்குது, 1.25 இடையில் குறிச்சிக்கோங்க. இந்த பக்கம் 4 இருக்குது, 2 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. அந்த 2 பாண்டையும் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இணைச்சிக்கோங்க. பார்த்தா ரவுண்டாடா கரெக்டாக வரும். உள் வளைவு ரவுண்டு விட்டோம்னா அந்த மாதிரி ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 7.25 இருக்கணும். சரியாக இருக்குது. முன்னாடி கிராஸுக்கு விட்டணும். முன் கிராஸுக்கு ப்ளவுஸ் எடுத்து அந்த மாதிரி வச்சு பாருங்கள். அங்கே குறிச்சிக்கோங்க. அந்த 10.25 குறிச்சிக்கோங்க. முன் கிராஸோட வேறு வந்து 10.25. அந்த ப்ளவுஸில் எடுத்து டாட்டு அதில் ஒரு புள்ளி, இதில் ஒரு புள்ளி வச்சுருங்க.
இந்த பக்கமாக 1 இன்ச்சு வைங்க. டாட் பிடிப்போமோ அதுக்கும் தையலுக்கும் 1 இன்ச்சு இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அதில் 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த பக்கமாக 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. அந்த பக்கமாக வந்து ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அதில் குறிச்சிக்கோங்க. அந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு. நடுவு 2.5 இன்ச்சு டாட்டு பிடிக்கிறதுக்காக 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. இந்த பக்கமாக 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த சைடாக 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு குறிச்சாச்சு, வெட்டிக்கலாம். அங்கங்கே நாச்சு குறிச்சிக்கோங்க. தைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். வெட்டி விட்டோம்னா டாட்டு வெட்டி கழுத்து வெட்டிக்கலாம். ஆம்கோல் வெட்டிக்கலாம். கட் பண்ணி வெட்டிக்கிட்டா தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். பின்கழுத்துக்கு வெட்டிக்கலாம். ரவுண்ட் போட்டுக்கலாம். பேக் பாட்டு ஃப்ரண்ட் பாட்டு வெட்டியாச்சு. எனக்கு இந்த மாதிரி வெட்டினா தான் ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லித்தரேன். பட்டி கொக்கி பிடிக்கி வச்சுக்கலாம். அந்த பீஸை பட்டிக்கு வெட்டலாம். பட்டியோட உயரம் வந்து 2.25, அரை இன்ச்சு கூட்டி 3.25 வச்சுக்கோங்க. அந்த சைட்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நடுவே 2 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. அதுக்கு நடுவே 2.25 குறிச்சிக்கோங்க. இந்த பக்கம் 2.25 குறிச்சிக்கோங்க. ஒரு வளைய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டிக்கலாம். பட்டி வெட்டியாச்சு. 3 பட்டி வேணுங்களா? 3 பட்டி வேணுங்களா? அதுக்கு 2 பட்டி வெட்டிக்கலாம். ரெண்டு பட்டி எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு பட்டி வேறு ஏதாவது பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஷேப்பாக நல்லா வச்சு வெட்டுங்க. பட்டி வெட்டியாச்சு. இனிமேல் கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம். அடுத்த கிராஸ் பீஸ் வந்து ஒரு ஸ்கேல் அகலம் குடிச்சிங்கன்னா 1.25 இன்ச்சு இருக்கும். ஸ்கேல் போதும் நமக்கு கிராஸ் பீஸ் தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி கோடு போட்டு வெட்டிக்கோங்க. வெட்டிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி வெட்டினா தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லித்தரேன். எப்படி சொல்லி தந்திருக்கேன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியுதா என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலைனாலும் புரியுத மாதிரி சொல்லித்தரேன். கிராஸ் பீஸ் வெட்டியாச்சு, பட்டி வெட்டியாச்சு, ஸ்லீவ் வெட்டியாச்சு, ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.